கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருடைய நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் சத்தியம் உள்ளது. தாம் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவராலேயே, அவருடைய ஆணையினாலேயே உறுதி பண்ணப்படுகிறது. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களை அவர் மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய ஆசீர்வாதத்தை ஆணையிட்டு உறுதி பண்ணுகிறார். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். தம்முடைய வாக்குத்தத்தை உறுதி பண்ணும்படி ஆணையிட சித்தம் கொண்டார். தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை தன்னுடைய வார்த்தையினாலேயே ஆணையிட்டு உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவன் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலத்திற்கும் நிறைவேறும் காலத்திற்கும் இடைவெளி உண்டு. சில சமயங்களில் இந்த இடைவெளி குறுகின காலமாக இருக்கும். சில சமயங்களில் அது நீண்ட ஒரு காலமாக கூட இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி நாம் பொறுமையோடு காத்திருக்க பழக வேண்டும். தேவன் தாம் வாக்கு பண்ணதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். காலதாமதம் ஏற்படும் பொழுது நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் சொன்னதற்கும் நிறைவேற்றுவதற்கும் இடையிலே காணப்படக்கூடியது நம்முடைய பரீட்சையின் காலமாயிருக்கிறது. பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரையிலும் நீங்கள் பொறுமையாக காத்திருங்க. ஏற்ற வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆமேன்.